ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சேனாதிபதி முதலியவர்கள் படகில் ஏறிக்கொண்டார்கள். இனி அந்த மரக்கலத்தை தொடர்ந்து போய் பிடிக்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். ஆகையால் தொண்டை மாநாட்டின் சங்கமத்துக்கு போய் பார்க்க அவர்கள் எண்ணினார்கள். இன்னொரு கப்பல் அங்கே இருக்கலாம், அதில் ஒருவேளை இன்னும் இளவரசர் இருக்கலாம். எப்படியும் ஏதாவது செய்தியாவது கிடைக்குமல்லவா? படகுக்காரனை கேட்டு பார்த்தார்கள். அவனிடமிருந்து ஒரு விவரமும் தெரியவில்லை. படகில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். அதிகாலையில் யாரோ வந்து தட்டி எழுப்புனாங்க. கப்பலில் கொண்டு போய் விட்டா நிறையா பணம் தர்றதா சொன்னாங்க. நீங்கள் முழிச்சு எழுந்திருக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துடலான்னு போனேன். வேற ஒன்றும் தெரியாதுங்க என்றான். முன்னர் சொன்ன வரலாறுகளில் ஆழ்வார்க்கடியான் தான் அறிந்த வரையில் ஒன்று விடாமல் இளவரசரிடம் கூறினான். பின்னர், இளவரசே, வந்தியத்தேவன் கடலில் குதித்து பாய்ந்து சென்றபோது அவனை தொடர்ந்து நானும் போகலாமா என்று முதலில் நினைத்தேன். ஆனால் எனக்கு கடல் என்றானே எப்போதுமே சிறிது தயக்கம் உண்டு. நன்றாக எனக்கு நீந்த தெரியாது. அத்துடன் அதோ போகிறதே அந்த கப்பலை பற்றியும் எனக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. அதில் தாங்கள் ஏறிப்போவது சாத்தியமில்லை என்று தோன்றியது. இன்னும் அந்த கப்பல் சோழ நாட்டு கப்பலாய் இருக்க முடியுமா என்ற ஐயமும் உண்டாயிற்று. இதை பற்றி சேனாதிபதியிடம் கூறினேனா, இருவரும் இங்கே வந்து பார்த்து முடிவு செய்வது என்று தீர்மானித்து கொண்டு வந்தோம். தங்களை பார்த்த பிறகு எங்கள் மனம் நிம்மதி அடைந்தது என்றான். ஆழ்வார்க்கடியான் கூறியது எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்த அருள்மொழிவர்மர், ஆனால் என் மனதில் நிம்மதி இல்லை. திருமலை, வந்தியத்தேவன் அந்த கப்பலில் போகிறான். அவனை பழுவேட்டரையர்கள் பிடித்து பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்றார். அப்போது சேனாதிபதி, இளவரசே, அந்த கொடியவர்களின் அதிகாரத்தை எதற்காக பொறுத்திருக்க வேண்டும்? தாங்கள் மட்டும் சம்மதம் கொடுங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள் பழுவேட்டரையர்களின் அதிகாரத்தை தீர்த்து கட்டி அந்த பாதாள சிறையில் அவர்களையே அடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார். ஐயா, என் தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக நான் அணுவளவும் நடந்து கொள்வேன் என்று தாங்கள் கனவிலும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் இளவரசர். இந்த சமயத்தில் குதிரை ஒன்று வேகமாக வரும் சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்திலேயே அந்த குதிரை நின்றது. முகக்கயிறு, உட்கார ஆசனம் ஒன்றுமில்லாமல் அந்த குதிரை மேல் ஏறி வந்தவள் ஒரு ஸ்திரீ என்று அறிந்ததும் அனைவரும் வியப்படைந்தார்கள். குதிரை மீது வந்த பெண்மணி யார் என்று இளவரசருக்கு உடனே தெரிந்து போயிற்று. குதிரை நின்ற இடத்தை நோக்கி அவர் விரைந்து சென்றார். அவருடன் பூங்குழலியும் போனாள். மற்றவர்களும் சற்று தூரத்தில் தயங்கி தயங்கி போனார்கள். வாய் பேச முடியாத அந்த ராணி அதற்குள் குதிரையிலிருந்து இறங்கிவிட்டாள். பின்னால் கூட்டமாக வந்தவர்களை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு பூங்குழலியிடம் சமிக்ஞை பாஷையில் ஏதோ சொன்னாள். பெரியம்மா காட்டில் ஏதோ அதிசயத்தை பார்த்திருக்கிறாள். அந்த இடத்துக்கு நம்மை வரும்படி அழைக்கிறாள் என்றாள். இளவரசர் அந்த கணமே போவதென்று தீர்மானித்து விட்டார். மற்றவர்களும் தம்முடன் வரலாமா என்று கேட்கச் சொன்னார். அந்த வாய் பேசாத ராணி சிறிது யோசித்துவிட்டு சம்மதத்துக்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள். போகும்போது எல்லோரும் அவள் ஏறி வந்த குதிரையை பற்றியே பேசிக்கொண்டு போனார்கள். அது அரபு நாட்டிலிருந்து வந்த அற்புதமான உயர்ஜாதி குதிரை இந்த மூதாட்டிக்கு எப்படி கிடைத்தது? சமீப காலத்தில் இந்த பிரதேசத்தில் சைன்யம் எதுவும் வந்து இறங்கவில்லை, போர் ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த குதிரை இந்த பெண்மணிக்கு எப்படி கிடைத்திருக்க முடியும்? தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தின் அருகில் சோழ நாட்டு கப்பல் ஒன்று கரைதட்டி புதைந்திருந்ததை பார்த்தோம். அங்கிருந்து சிறிது தூரம் வரையில் இலங்கை தீவின் கரை தென்கிழக்கு திசையாக வளைந்து நெளிந்து சென்றது. அடிக்கடி கடல் நீர் பூமிக்குள்
சிறிது நீர்நிலைகளையும் பெரிய நீர்நிலைகளையும் உண்டாக்கியிருந்தது. இத்தகைய வளைகுடா ஒன்றுக்குள்ளிருந்துதான் வந்தியத்தேவன் முதலியவர்கள் அன்று காலையில் பார்த்த கப்பல் வெளியே வந்து கடலில் சென்றது. இப்போது வாய் பேச முடியா ராணி தென்கிழக்கு திசையிலே அவர்களை அழைத்து கொண்டு சென்றாள். அடர்ந்த காட்டுக்குள்ளே புகுந்து சென்றாள். போக போக இளவரசரின் ஆர்வம் அதிகமாயிற்று. ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நம்மை இந்த மூதாட்டி அழைத்து போக மாட்டாள் என்று எண்ணினார். திடீரென்று அந்தச் சம்பவம் அவர்களுடைய கண் முன்னால் வந்து நின்றது. காட்டில் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. நீர்நிலை ஒன்று தெரிந்தது. அதன் கரையில் மனிதர்கள் சிலர் இறந்து கிடந்தார்கள். பிணங்களின் நாற்றத்தோடு காய்ந்து போன மனித இரத்தத்தின் நாற்றமும் கலந்து வந்தது. எத்தனையோ போர்க்களங்களின் அனுபவம் பெற்ற அந்த மனிதர்களுக்கு உயிரில்லா மனித உடல்களும் காய்ந்த இரத்தமும் புதிய அனுபவங்கள் அல்ல. என்றாலும் ஏதோ அதிசயமான மர்ம பயங்கரமான காரியம் இங்கே நடந்திருக்கிறது என்ற எண்ணம் எல்லாருடைய மனத்திலும் ஆர்வத்தோடு அருவருப்பையும் உண்டாக்கியது. அருகிலே சென்று பார்த்தால் உயிரற்று கிடந்த உடல்களெல்லாம் தமிழ்நாட்டு மாலுமிகள் உடல்கள் என்று தெரிய வந்தது. சீக்கிரம் சீக்கிரம், யாருக்காவது இன்னும் உயிர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று இளவரசர் கூவினார். அவருடன் வந்தவர்கள் ஒவ்வொரு உடலுக்கு அருகிலும் சென்று பரிசோதிக்கத் தொடங்கினார்கள். இளவரசரை வாய் பேச முடியாத ராணி மறுபடியும் கையினால் சமிக்ஞை செய்து அழைத்துப் போனாள். உடல்கள் கிடந்த இடத்துக்கு சிறிது தூரத்துக்கு அப்பால் இருந்த மரத்தடிக்கு அழைத்துப் போனாள். அந்த மரத்தடியில் ஒரு கோர ஸ்வரூபம் சாய்ந்து படுத்திருந்தது. படுத்திருந்தவன் மனிதன்தான். ஆனால் அதை நம்புவது கஷ்டமாயிருந்தது. உடம்பெல்லாம் காயங்கள். மண்டையில் பட்டிருந்த காயங்களிலிருந்து இரத்தம் முகத்தில் வழிந்து மிக பயங்கரமாகச் செய்திருந்தது. ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய முகத்தில் இளவரசரைக் கண்டதும் மலர்ச்சியின் சிறிய அறிகுறி தோன்றியது. அவன் வாய் திறந்து ஏதோ பேச முயன்றான். ஆனால் அவன் வாயிலும் இரத்தமாயிருந்தபடியால் அவனுடைய முகத்தின் கோரம் அதிகம் ஆயிற்று. இளவரசர் பரபரப்புடன் அவன் அருகில் போய் உட்கார்ந்தார். சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார். அந்த மனிதன், வேண்டாம் இளவரசே, சற்று முன்னால் தான் இந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்தாள். அவள் அந்த சமயம் வராதிருந்தால் இதற்குள் என் உயிர் பிரிந்திருக்கும். ஐயா, தங்களுக்கு துரோகம் செய்ய வந்ததன் பலனை இங்கேயே அனுபவித்து விட்டேன். மறு உலகில் இதற்காக மறுபடியும் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார் என்றான். இளவரசர் அவன் குரலை கேட்டதும் முகத்தை உற்று பார்த்தார். ஆ, கலபதி! அந்த நாளில் சேனை தலைவனை தளபதி என்று அழைத்தது போல மரக்கலத் தலைவனை கலபதி என்று அழைத்தார்கள். இதென்ன பேச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு நீர் என்ன துரோகம் செய்வதற்காக வந்தீர்? அதை நான் நம்பவே முடியாது என்றார். ஐயா, தங்கள் உத்தம குணத்தினால் அப்படிச் சொல்லுகிறீர்கள். பழுவேட்டரையர்களின் சொற்படி தங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக வந்தேன். இதோ கட்டளை என்று சொல்லி மடியிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்துக் கொடுத்தான். சாகும் தருவாயில் இருந்த கலபதி ஓலையை கண்ணோட்டமாக இளவரசர் ஒரு வினாடியில் பார்வையிட்டார். இதில் உமது துரோகம் என்ன? சக்கரவர்த்தியின் கட்டளையைத்தானே நிறைவேற்ற வந்தீர். அதை அறிந்து நானே விரைந்து ஓடி வந்தேனே. அதற்குள் இந்த விபரீதங்கள் எப்படி நேர்ந்தன? சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். சீக்கிரம் சொல்லத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் அப்புறம் சொல்லவே முடியாது என்றான் கலபதி. பிறகு அவன் அடிக்கடி தட்டு தடுமாறி அடுத்து வரும் வரலாற்றை கூறினான். சக்கரவர்த்தியின் கட்டளை பெற்றுக்கொண்டு கலபதி 2 கப்பல்களுடன் நாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பினான். அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீற முடியாமல் புறப்பட்டான். புறப்படும்போது பழுவேட்டரையர்கள் அவனிடம் கண்டிப்பாக சில கட்டளைகளை இட்டிருந்தார்கள். அதாவது, இலங்கையை அடைந்ததும் தனியான இடத்தில் கப்பல்களை நிறுத்திக் கொண்டு இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவரை நேரில் சந்தித்து சக்கரவர்த்தியின் ஓலையை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாருக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. இளவரசரின் கட்டளையை கொடுத்த பிறகு அவராக வந்தால் சரி, இல்லாவிட்டால் பலவந்தமாக சிறைப்பிடித்தாவது கொண்டு வர வேண்டும். இவ்விதம் சொல்லி
தங்கள் அந்தரங்க ஆட்கள் சிலரையும் பழுவேட்டரையர்கள் கலபதியுடன் சேர்த்து அனுப்பியிருந்தார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நிதானத்தை இழக்கிறவங்க அடுத்தடுத்து தவறுகள் செய்யறத பார்க்குறோம். எல்லாம் உன்னால வந்த வெனேன்னு ஆழ்வார்க்கடியான குற்றம் சாட்டினான் வந்தியத்தேவன். இதை கேட்டபோது ரொம்ப வியப்பா இருந்துச்சு இல்லையா? மாதோட்டத்தில் ஓலையும் பழுவூர் பனை இலைச்சினையும் ஆழ்வார்க்கடியான் மூலமா திரும்பி வந்ததும் தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இப்படி மரியாதையோடு பேசினான். சுவாமிகளே, புறப்படுவதற்கு முன்பு சேனாதிபதியை நாம் பார்க்கலாமா? இப்படி பணிவா கேட்டான். இப்ப அடுத்தடுத்து ஏமாற்றங்கள். தாங்கள்னு பேசிக்கிட்டு வந்தவன் நீ வாண்ணையும் மனம் விட்டு சொல்றதில்ல. கடம்பூர்லிருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். கொஞ்சம் சொல்ற மாதிரி சொல்ற, பாதி செய்தியை ரகசியமா வச்சுக்கிற. இளவரசர் யானை மேலே ஏறியது நோக்கம் உனக்கு தெரிஞ்சிருக்குதே, அது என்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தா நானும் அந்த யானை மேலே ஏறி இருப்பேன் இல்ல? கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச இளவரசரை இப்போ கை நழுவ விட்டுட்டோமே. பழையாறைக்கு போய் இளைய பிராட்டியிடம் என்ன சொல்றதுன்னு திட்டி தீர்த்திடுறான். கொஞ்சமும் யோசிக்காம போய் துஷ்டர்கள் கிட்ட சிக்கிக்கிட்டான். இந்த முறை மட்டும் தப்பி பிழைச்சிட்டா இனி அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்கிடக்கூடாது. ஆழ்வார்க்கடியான போல ஆழ்ந்து யோசிச்ச பிறகே எதையும் செய்யணுங்கிற புத்தி வருது. புறப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்ட வந்த நிகழ்ச்சிகளால சேனாதிபதி நிதானத்தை இழந்தார். யானைக்கு மதம் பிடிக்கல, தனக்குத்தான் வெறி பிடிச்சிருக்குதுன்னு திருமலையப்பன் நாசுக்கா உணர்த்தினதுமே உணர்றார். வளைகுடா இந்த தொடர் ஆராய்வோம். குடு என்பது அடிச்சொல். இதன் பொருள் வளைவு, குடைவு, பள்ளம். இப்படி குடவல் இது வளைதல், கோணுதல், சுருளுதல் இதையெல்லாம் குறிக்கும். பெரிய கடற்பரப்பு நிலப்பரப்புக்குள்ள ஆழமா ஊடுருவதன் காரணமாக உருவாகுது வளைகுடா. ஆழம் இது கவனிக்க வேண்டிய சொல். இதை சுட்டி காட்டுற அருமையான தொடர் ஆழ் கடற்கயம். மன்னார் வளைகுடா நல்ல எடுத்துக்காட்டு. கடற்கரையின் உட்பக்க வளைவு, அகலமான திறப்பு இதெல்லாம் விரிகுடாவின் கூறுகள். இதுக்கான உதாரணம் வங்காள விரிகுடா. சுருங்கச் சொன்னா ஆழம் வளைகுடாவின், அகலம் விரிகுடாவின் சிறப்பு அம்சங்கள். சரி, செதிஞ்சு கிடந்த பாய்மரங்களிடையே சிக்கியிருந்த புலிக்கொடிய வேதனையோடு எடுத்து பார்த்தார் இளவரசர். கப்பல்ல இருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனாங்களோ? மறுநாள் காலையிலேயே இதுக்கான விடை கிடைக்குது. மௌனமாகவே இருந்து எந்த சிக்கலையும் தீர்க்கும் திறமை கொண்ட அந்த மாதரசி பூங்குழலின் அத்தை கொண்டு வர செய்தி வேதனை தந்தாலும் எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.